பெண் சிங்கம். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இரைதேடப் பழகி மனுஷரை பட்சித்தது. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இரைதேடப் பழகி மனுஷரை பட்சித்தது. அவர்களுடைய பாழான அரண்மனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகொலியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்கு உட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். தாவீதின் ராஜ குடும்பத்தார் அழிந்து போவார்கள். எசேக்கியேல் அவர்களுக்காக புலம்பல் பாட வேண்டும். யூதாவின் ராஜாக்கள் எங்கு இஸ்ரவேல் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ராஜரீக மேன்மையும் மகிமையும் மங்கிப் போயிற்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசி யூதா தேசத்தை ஒரு பெண் சிங்கத்தோடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். யூதா தேசத்திற்கு தாவீதின் ராஜ குடும்பத்தார் ஒரு தாயாரைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண் சிங்கத்தைப் போல் இருக்கிறார்கள். பெண் சிங்கம் முரட்டு குணம் உள்ளது. அது இரைகளை பட்சிக்கும் சுபாவம் உள்ளது. பெண் சிங்கம் மற்ற சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்க்கிறது. அந்த குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாயிற்று. அது இரை தேடி பழகி மனுஷரை பட்சித்தது. பெண் சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு இரை தேட கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பட்சிக்க வேண்டும் என்றும், எப்படி வேட்டையாட வேண்டும் என்றும், எப்படி கொடூர குணத்தோடு தாக்க வேண்டும் என்றும் தாய் சிங்கம் தன் குட்டிக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூதா தேசத்தின் ராஜாக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுவது பற்றியும் ஜனங்களை அடக்கி ஆளுகை செய்வது பற்றியும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் தாவீதின் வம்சத்தில் தோன்றிய ராஜாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கோ பிரபுக்களுக்கோ கர்த்தருடைய பிரமாணத்தையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் கற்றுக் கொடுக்கவில்லை. தாவீதின் வம்சத்தார் தேவனுடைய தெய்வீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயபக்தியோடு இருந்து யூதா தேசத்தாரை அன்போடும் கரிசனையோடும் ஆளுகை செய்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் குடும்பத்தாருக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சித்திக்கும். தாவீதின் ராஜ குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருந்திருந்தால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரித்திருப்பார். அவர்கள் சிங்கங்களைப் போல பலமுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து யூதா ராஜ சிங்கமாக இருந்தது போல தாவீதின் ராஜ வம்சத்தாரும் ராஜ சிங்கங்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜ குடும்பத்தாரும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கர்த்தருக்கு பயப்படவில்லை. அவர்கள் இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தார்கள். தங்களுடைய தேசத்து ஜனங்களை துன்பப்படுத்தினார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள். யோவாகாஸ் பெண் சிங்கங்களின் குட்டிகளில் ஒன்றை போல் இருந்தான். அவன் வளர்ந்து பால சிங்கமானான். யோவாகாஸ் தாவீதின் வம்சத்தில் வந்தவன். அவன் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதா வம்சத்தாரை ஆட்சி செய்தான். பாலசிங்கம் தனக்கு இஷ்டமானபடி நடந்து கொள்ளும். அது எந்த மிருகத்திற்கும் கட்டுப்படாது. அதை யாரும் அடக்கவும் முடியாது. யோவாகாசும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல நடந்து கொண்டான். தன் மனதிற்கு பிரியமானதையெல்லாம் செய்தான். அவன் துஷ்டனாக இருந்தான். கர்த்தர் யோவாகாசை ஆசீர்வதிக்கவில்லை. அவனுடைய ஆட்சி காலம் நீடித்து நிலைக்கவில்லை. பாலசிங்கம் மனுஷரை பட்சித்த போது புறஜாதிகளும் அதன் செய்திகளை கேட்டார்கள்.
சுற்றுப்புறத்து ஜாதிகள் பாலசிங்கத்திற்கு எதிராக எழும்பி வந்தார்கள். சிங்கத்தை பிடிப்பதற்கு படுகுழியை வெட்டினார்கள். சிங்கம் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். யோவாகாசுக்கு அழிவு உண்டாயிற்று. யோவாகாசின் ஸ்தானத்தில் அவனுடைய சகோதரன் யோயாக்கீம் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து யூதா தேசத்தை ஆட்சி புரிந்தான். தன்னுடைய சகோதரன் துன்மார்க்கத்தினால் அழிந்து போனதை யோயாக்கீம் பார்த்து எச்சரிப்படைந்திருக்க வேண்டும். ஆனால் யோயாக்கீமோ துணிகரமாய் பாவம் செய்தான். துணிகரமாக ஜீவிப்பதில் யோயாக்கீம் தன்னுடைய சகோதரனாகிய யோவாகாசின் அடிச்சுவடுகளை பின்பற்றினான். பெண் சிங்கம் தன் குட்டிகளில் ஒன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இரைதேட பழகி மனுஷரை பட்சித்தது. பாலசிங்கம் இரைதேட பழகியவுடன் அது மனுஷரை பட்சிக்க ஆரம்பித்து விடுகிறது. யோயாக்கீமும் மனுஷரை துன்பப்படுத்த படித்துக் கொள்கிறான். தன்னுடைய தேசத்தில் உள்ளவர்களின் சொத்துக்களையும் தோட்டங்களையும் அநியாயமாக அபகரித்துக் கொள்ளுகிறான். தனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் யோயாக்கீம் அவர்களை அழித்து போடுகிறான். தன்னுடைய தேசத்தில் பொக்கிஷங்கள் எங்கே சேமித்து வைக்கப்படு என்பது யோயாக்கீமுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. தானியங்கள் களஞ்சியங்களில் எங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் யோயாக்கீம் அறிந்து கொள்கிறான். பாலசிங்கம் சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து மனுஷரை பட்சிப்பது போல யோயாக்கீமும் தன்னுடைய தேசத்தின் எல்லா இடங்களுக்கும் சுற்றி அலைகிறான். யூதா மனுஷருடைய பாழான அரண்மனைகளில் அலைந்து திரிகிறான். அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்குகிறான். பாலசிங்கத்தினுடைய கர்ச்சிப்பின் சத்தத்திற்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. யோயாக்கீமுடைய துன்மார்க்க குணத்திற்கு யூதா தேசத்தார் எல்லோரும் பயப்பட்டார்கள். யோயாக்கீமுடைய துன்மார்க்கம் அவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. அவன் தனக்கு கேடு உண்டாகவே பிறருக்கு தீங்கு செய்தான். யோயாக்கீமுக்கு விரோதமாக கர்த்தர் சீரியரையும் மோவாபியரையும் அம்மோன் புத்திரரையும் கல்தேயரையும் வரவழைத்தார். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். 2 ராஜாக்கள் 24:2. பாலசிங்கம் இரைதேட பழகி மனுஷரை பட்சித்த போது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். பாலசிங்கம் அவருடைய படுகொலியில் அகப்பட்டது. யோயாக்கீமுக்கு விரோதமாக சுற்றுப்புறத்து ராஜாக்கள் எல்லோரும் வந்தார்கள். நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமுக்கு விலங்கிட்டு அவனை பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். 2 நாளாகமம் 36:6. யோயாக்கீமின் கொடுமையான ஆட்சிக்கு முடிவு உண்டாயிற்று. அவன் மரித்தபோது அவனுக்கு நல்ல அடக்கம் கிடைக்கவில்லை. செத்துப்போன ஒரு கழுதை பூமியிலே தள்ளப்படும் வண்ணமாக யோயாக்கீமின் பிரேதம் புதைக்கப்பட்டது. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்து எறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். எரேமியா 22:19. இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலின் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பிரபுக்கள் என்பது யூதாவின் பிரபுக்களை குறிக்கும். யூதாவின் பிரபுக்களே தாவீதின் சந்ததியில் வருகிறார்கள். இவர்களே மேசியாவின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். வடக்கு தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தார் தாவீதின் வம்சத்தை விட்டு முற்றிலுமாக பிரிந்து போய்விட்டார்கள். இந்த புலம்பல் பாடல் சிதேக்கியாவிற்கு கூறப்படும் எச்சரிப்பாகும். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே பாபிலோனின் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். சிதேக்கியாவின் முடிவும் அதுபோலவே இருக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறான். உன் தாய் என்பவள் யோசியாவின் மனைவி. இவள் சிதேக்கியாவிற்கும் யோவாகாசிற்கும் தாயாக இருந்தாள். யோசியாவின் மற்றொரு குமாரன் யோயாக்கீம். இவனுடைய தாய் வேறு, சிதேக்கியாவின் தாய் வேறு. யோவாகாஸ் 3 மாதங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்தான். அதன் பின்பு எகிப்தின் சிறையிருப்புக்கு போய்விட்டான். எரேமியா இவனுடைய முடிவுக்காக புலம்பல் பாடியிருக்கிறார்.
வனாந்திரத்தில் சிங்கங்களையோ அல்லது மற்ற காட்டு விலங்குகளையோ பிடிப்பதற்கு படுகுழிகளை தோண்டி வைத்திருப்பார்கள். அந்த குழிகளை வைக்கோல் அல்லது இலைகளால் மூடியிருப்பார்கள். அந்த குழிகளில் காட்டு மிருகங்கள் தெரியாமல் விழுந்துவிடும். தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது என்னும் இந்த வாக்கியத்தில் யோயாக்கீனை விட யோயாக்கீமே சரியாக பொருந்துகிறான். அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டுகிறார்கள். பாபிலோனியர்கள் யோயாக்கீமை சிறைப்பிடித்து சென்றார்கள்.